கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்குத்து விளக்குகள் இந்த தலைப்பில் செய்திகளை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாளிலே ஒரு இறுதி செய்தி, பொன்குத்து விளக்குகள். குத்து விளக்கை பற்றிய சில காரியங்களை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். சத்தத்தை கேட்க தானே முடியும், பார்க்க முடியுமா? திரும்ப அந்த வசனம் 12, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அந்த சத்தத்திற்கு பின்னால் ஒரு ஆள் தத்துவம் உண்டு என்று யோவானுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவரை பார்க்க திரும்பின போது 7 பொன்குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 7 பொன்குத்து விளக்குகள். 20ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:20, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன்குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று வாசிக்கிறோம். குத்து விளக்குகள் என்றால் என்ன? சபைகள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நல்ல ஒரு மோனை நயம் விளையாடக்கூடிய ஒரு வசனம். எதுகை மோனைன்னு சொல்லுவாங்களா? மோனை. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகையில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். சொல்லி முடிக்கும் பொழுது கடைசியில் எங்கே என்ன பார்க்குறோம்? 7ஆம் வசனத்தில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இயேசுவானவர் சொல்வது போல் ஆரம்பித்து ஆவியானவர் சொல்வது போல முடிப்பதாக இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சரி, 7 சபைகள். மீண்டுமாக இந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து நாம் காண இருக்கிறோம். சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது? சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? திருச்சபையின் தோற்றுவாய் நாள் என்ன, எப்பொழுது என்று நாம் பார்த்தால் பலரும் பலவிதமான விடைகளை சொல்கிறார்கள். முதலாவதாக பொதுவாகவே எல்லாரும் சொல்லக்கூடிய விடை என்ன? பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார், அப்போஸ்தலர் 2, அன்றைய நாளிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியது. அப்படி அல்ல, அதற்கு முன்பே சபை என்ற பதம் வேதத்தில் இடம்பெறுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே ஆண்டவர் எப்பொழுது தம்முடைய சீஷர்களை அழைத்தாரோ அன்றைக்கே சபையை கட்ட ஆரம்பித்து விட்டார் என்று அறிவிக்கக்கூடியவர்கள் உண்டு. என் சபையை கட்டுவேன் என்று தான் ஆண்டவர் சொன்னார் ஒழிய உனக்கு நான் ஒரு கோயில் கட்டி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இன்றைக்கு பல இடங்களிலே பல சபையாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கோயில் கட்டுவதிலும் கோபுரம் கட்டுவதிலும் மும்முரமாக இருக்கிறார்கள் ஒழிய சபையை கட்டுவதிலே மும்முரமாக இல்லை. அது எப்படி கட்ட வேண்டும் என்று தெரியவும் இல்லை. சபையை கட்டக்கூடிய ஊழியக்காரர்களும் இந்நாட்களில் ரொம்ப குறைவு
எல்லாரும் கோயில் கட்டுவதிலும் கோபுரம் கட்டுவதிலுமே முன்னணி வகிப்பதாக இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் சொன்னார், என் சபையை கட்டுவேன். அது உன் சபை அல்ல, அதுவும் உன் சபை அல்ல, என் சபை. எப்படி என் சபை? எப்படி என்றால், அந்த சபைக்காக இரத்தம் சிந்தியவர் ஆண்டவர், அந்த சபையை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டவர் ஆண்டவர். எப்படி? எங்கே? அப்போஸ்தலர் 20:28 நாம் பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தம்முடைய சொந்த ரத்தம் சிந்தினவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து யார்? தேவன். தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் யாரு? தேவன். அநேகர் ஆண்டவரை கடவுள் என்று ஒப்புக்கொள்ளாமல் அவர் கடவுளுடைய குமாரன் தான், அவர் தேவன் அல்ல என்று கதைக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். குமாரன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் வெளிப்படுத்துகிறவர், பிரதிநிதி என்று அர்த்தம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பின்ன அவர் எப்படி காண்பது? அவருடைய மடியில் இருக்கிற அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி யோவான் 1:18 பார்க்கிறோம். தேவனை ஒருவரும் ஒரு காலும் காண முடியாது. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக தேவனை காணலாம். ஏனென்றால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றிருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரியா? ஆக முதலாவதாக பெந்தெகோஸ்தே நாள், அந்த நாளிலே திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இரண்டாவதாக சீஷர்களை தம்மை பின்பற்றும் சீஷத்துவத்திற்கு ஆண்டவர் எப்பொழுது அழைத்தாரோ அன்றைக்கே சபை ஆண்டவர் அழைத்து விட்டார் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இன்னும் சிலர் சொல்வார்கள், பழைய ஏற்பாட்டிலேயே சபை என்ற வார்த்தை காணப்படுகிறதே, மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்பாக வந்து நின்றார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. அப்படின்னா என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வரவழைத்தாரோ அன்றைக்கு ஆண்டவர் சபையை அழைத்து விட்டார் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இன்னும் சிலர் சொல்வார்கள், அதற்கு முன்பே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்களே, அதற்கு முன்பே ஆண்டவர் சபையை உருவாக்கி விட்டார் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அவரவருக்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. என்ன சொல்கிறார்கள்? இன்னும் முந்தி தோற்றுவாய் நாளை முந்தி தள்ளிப்படுகிறவர்கள். சபைக்குள்ள பலவிதமான அடைமொழி சிறப்பு பெயர்களிலே ஒன்று ஆபிரகாமின் வித்து. The church is a seed of Abraham. ஆபிரகாமின் வித்து என்று சபை அழைக்கப்படுவதனாலே என்றைக்கு ஆண்டவர் தம்மை பற்றும் விசுவாச வாழ்க்கைக்கு, ஊழிய வாழ்க்கைக்கு அழைத்தாரோ அன்றைக்கு ஆண்டவர் சபை அழைத்து விட்டார் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இப்படி தோற்றுவாய் நாளை முந்தி 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 தள்ளப்பட்டாலும் வேதம் சொல்லக்கூடிய சரியான போதனை என்ன? சபையா? அது ஒரு ரகசியம். The church is a mystery என்று வேதம் பல இடங்களிலே சொல்லுகிறது. குறிப்பாக எபேசியர் 5 சபை ஒரு ரகசியம். எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? தோற்றுவிக்கப்படவே இல்லை. கிறிஸ்து தானே சபை. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் அல்லவா? கிறிஸ்து எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டார்? அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒபேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். கிறிஸ்துவுக்கு ஒரு தோற்றுவாய் நாள் இல்லை, ஆதியிலிருந்தே இருக்கிறார். அதுபோல கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்ட திருச்சபையானது அதற்கும் தோற்றுவாய் நாள் கிடையாது, ஆதியிலிருந்தே இருக்கிறது. சபை என்ற வார்த்தையும் சபைகள் என்ற வார்த்தையும் வேதத்தில் இடம்பெறுகின்றன. சபை என்றால் கண்ணுக்கு தெரியாத விசுவாசிகளின் கூட்டம், கிறிஸ்துவின் சரீரம், the body of Christ. சபைகள் என்றால் ஆராதனை ஸ்தலங்கள், the local congregations. அந்த வார்த்தையையும் வேதம் நமக்கு அறிவிக்கிறது. சபை கிறிஸ்துவின் சரீரம். சபைகள் உலக பிரகாரமான, உலகத்தில் உள்ள பலவிதமான சபை பிரிவுகள் என்றும் சொல்லலாம், ஆராதனை ஸ்தலங்கள் என்றும் சொல்லலாம். சரியா? ரெண்டு வார்த்தைகளும் வேதத்திலே சொல்லப்படுகின்றன, வர்ணிக்கப்படுகின்றன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே மட்டும் 7 சபைகள் காணப்படுகின்றன. 1 அதிகாரம் 11 2, 3 அதிகாரங்களிலே கடிதங்கள் வாயிலாக, நிருபங்களின் வாயிலாக எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்று சொல்லி 7 சபைகள் அங்கே இடம்பெறுகின்றன. அவை மட்டும்தானா? இன்னும் பல சபைகள், கொரிந்து சபை, கலாத்திய சபை,
இன்னும் பிலிப்பிய சபை என்று சொல்லி ஏராளமான சபைகளை குறித்தும் சபை பிரிவுகளை குறித்தும் வேதத்தில் பார்க்கிறோம், வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். சிலர் சொல்வாங்கல்ல, உங்கள் சபைகளெல்லாம் ஆவியானவர் கிடையாது, ஆவியின் அபிஷேகம் கிடையாது, எங்கள் சபையில் தான் ஆவியானவர் உண்டு, அதனால் நீங்கள் உங்கள் சபையை விட்டு பிரிஞ்சு எங்கள் சபைக்கு அல்லது ஜபப்பறைக்கு நீங்கள் வாங்க, அங்கே இன்னொரு ஞானஸ்நானம் எடுங்க. வேதத்தில் சொல்லியிருக்கு ஒரே ஞானஸ்நானம், எபேசியர் 4 ஒரே ஞானஸ்நானம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு ஞானஸ்நானம் எடுங்க, அப்போ இந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், எங்கள் சபையில் தான் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. இது அதிக பிரசங்கம் மட்டுமல்ல, இது ஒரு அயோக்கியத்தனமான பிரசங்கம் கூட. எல்லா சபைகளும் ஆவியானவருடைய கையிலே, ஆண்டவருடைய கையிலே, எல்லா சபைகளின் மத்தியிலும் உலாவி வரக்கூடிய ஆவியானவர் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சபை ஆவியானவர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்ல முடியாது. எல்லா சபைகளும் ஆவியானவருக்கு சொந்தம், சொத்து என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7 சபைகளின் மத்தியிலே ஆவியானவர் உலாவி வரக்கூடிய காட்சி. 7 என்றால் 7 சபைகள், ஆசியாவில் உள்ள 7 சபைகள். 7 என்றால் எல்லாம், பூரணம், முற்றிலும் என்பது பொருளாகும். எல்லா சபைகளிலும் உலாவி வரக்கூடிய ஆவியானவர். ஆக மீண்டும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சபை அல்லது சபை பிரிவு அல்லது ஒரு ஜபப்பறை எங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர் சொந்தம், எங்கள் சபையில் மட்டும்தான் ஆவியானவர் என்று சொல்லவே முடியாது. எல்லா சபைகளும் ஆவியானவருக்கு சொந்தம் என்பதுதான் வேதம். எந்த சபையில் உள்ள ஒரு அங்கத்தினர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த நபருக்குள்ளே ஆவியானவர் தங்கி தபரித்து அவருடைய முத்திரையை பெற்று வாழ்கிறார் என்று சொல்லித்தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 1:13, 2 கொரிந்தியர் 3:17, தீத்து 3:5 இந்த வசனங்களை வாசிப்பீர்களா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி எபேசியர் 1:13 சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இல்லை என்றால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின் ஆவியானவர் அல்ல, ஆவியானவரை பெறும் பொழுதுதான் ரட்சிப்பு. இது 2 கொரிந்தியர் 3:17. அடுத்தது, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், தீத்து 3:5. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரட்சிப்புக்கு காரணர். வலது பார்சத்தில் வைத்திருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் நமக்கு சொந்தமாக்கி தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இதை நன்றாக புரிந்து கொள்வோம். ஆக குறிப்பிட்ட ஒரு சபையின் சொத்து ஆவியானவர் அல்ல, எல்லா சபைகளும் ஆவியானவருடைய சொத்து என்பது வேதம். அதை மனதில் வைத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். எல்லா சபைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற கருத்தை, உண்மையை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, அந்த 7 சொன்னீங்களே, அது அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வரக்கூடிய 7 சபைகள் தான். நீங்கள் எல்லா சபையிலும் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது ஐயா. அது எப்படி? 7 என்றால் எல்லாம் தானே? இல்லையா? அந்த ஆசியாவில் காணப்படக்கூடிய அந்த எபேசு சபையிலிருந்து லவோதிக்கேயா சபை வரை ஆவிக்குரிய சபைகள். ஆவிக்குரிய சபைகளிலே தான் ஆவியானவர் இருப்பார். ஆவிக்குரிய சபை என்று எங்கே இருக்கிறது? வேதத்தில். எந்தெந்த இடத்துல ஆவியானவர் உலாவுகிறாரோ அந்த இடமெல்லாம், அந்த சபையெல்லாம் ஆவிக்குரிய சபை, ஆவியானவருக்கு உரிய சபை என்பது பொருளாகும். ஆவிக்குரிய சபை என்று சொல்லி தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய தற்பெருமையான சபைகளை தேவன் விரும்பவில்லை. எல்லா சபைகளிலும் ஆவியானவர். ஆமாம், இன்னொரு காரியத்தை பார்த்துருவோமே. இப்போ ஆவிக்குரிய சபைகள்னு நீங்களே சொன்னீங்களே, ஆசியாவில் உள்ள அந்த 7 சபைகளின் தராதரத்தை நாம் பார்த்துருவோமா? எபேசு சபையே, ஆதி அன்பை நீ இழந்து போனாய், உன்னை நான் இருள்மயமாக்கப் போகிறேன். சிமன சபையே, உன்னிடத்தில் தூஷணங்கள் கொஞ்சம் உண்டு. பெர்கமு சபையே, நீ விக்கிரக வழிபாட்டுக்கு பெயர் போனவன். தியத்தீரா சபையே, உன்னை நான் கட்டில் கடையாக்கப் போகிறேன். பிலதெல்பியா சபையே, நீ சிறந்த சபை, உனக்கு திறந்த வாசல். சர்தை, நீ தூங்கு மூஞ்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் பேரை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்கப்படுவேன். லவோதிக்கேயா, நீ ஒரு வாந்தி. இந்த சபைகளையா நீங்கள் ஆவிக்குரிய சபைகள் நீ சொல்றீங்க? பிலதெல்பியா சபையை மட்டும் விட்டு எல்லா சபைகளையும்
ஆவியானவர் ஆண்டவர் கண்டிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கண்டனங்களுக்கு தப்பக்கூடிய ஒரே சபை பிலதெல்பியா சபை. பிலியா, அடெல்பியா, பிலடெல்பியா. பொருள் பிரதர்லி லவ், சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்திலே சிறந்து விளங்கக்கூடிய சபை பிலதெல்பியா சபை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த சபை குறித்து பிற்றைய நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். சரி, ஆக எல்லா சபைகளிலும் ஆவியானவர், எல்லா சபைகளிலும் ஆவியானவர் இருந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று வேதத்தில் பார்த்தால், முதலாவதாக உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர். ஒவ்வொரு விசுவாசியினுடைய உள்ளிந்திரியங்களை ஆவியானவர் ஆராய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு அறிவிக்கிறது. நீர் என்னை காண்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? ஒவ்வொரு சபையையும் ஆங்காங்கு ஆண்டவர் உலாவி ஆராய்ந்து அறிகிறார். ஒரு சபையிலே போய் அங்கே உள்ள நாற்காலியிலே உட்கார்ந்து கொள்ளுகிறவர் அல்ல ஆவியானவர். என்ன செய்கிறார்? உலாவுகிறார். உலாவி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு விசுவாசியும் அவரவர்களுடைய உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 7 கண்களாமே ஆண்டவருக்கு. அந்த கண்கள் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி ஆராய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஐயா, ஒரு பாவம் பண்ணுனா அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் ஐயா. பஸ்ஸில் பண்ணியதையா, பாத்ரூமில் பண்ணியதையா, பார்க்கில் பண்ணியதையா, கடற்கரை ஓரத்தில் புதர்களுக்கு பின்னால் பண்ணியதையா, இதையெல்லாம் ஆவியானவர் ஆண்டவர் பார்க்கிறார் ஐயா. அப்படியே பார்த்தாலும் அந்த பாவம் பண்ணின எனக்குத்தானே அது வேதனை? இல்லை இல்லை, பலர் வேதனைப்பட்டார்கள் அந்த பாவத்தினாலே. யாரெல்லாம் வேதனைப்பட்டார்கள்? 1, உங்களுக்கு வேதனை, உங்களுடைய சரீரத்துக்கு வேதனை. 2, பிதாவுக்கு வேதனை. அந்த பாவத்தினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் இழக்க வேண்டியதாயிற்று. குமாரனுக்கு வேதனை, அந்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டியதாயிற்று. பரிசுத்த ஆவியானவருக்கு வேதனை, துக்கம் கொண்டாடுகிறார். அதனாலே நம்முடைய பாவம் அவரை துக்கப்படுத்துகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் வேண்டும், ஆனால் மிகுந்த துக்கம் உண்டாயிற்று உங்களுடைய பாவத்தினாலே. அது மட்டுமல்ல, யார் பார்த்தாங்க என்று கேட்கிறீங்களோ? 5 பேர் பார்த்தாங்களே. எந்த ஒரு பாவமும் அந்தரங்க பாவம் அல்லவே. எந்த ஒரு பாவத்தையும் குறைந்தது 5 பேர் பார்க்கிறார்கள். யாரெல்லாம்? பிதா பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கின்றனர், பிசாசுகள் பார்க்கின்றன. குறைந்தது 5 பேர் மத்தியிலே பாவங்கள் செய்யப்படுகின்றன. எனவே உள்ளிந்திரியங்களை ஆராயக்கூடிய ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே. 139ஆம் சங்கீதம் கடைசி வசனங்களிலே அந்த சங்கீதக்காரன் ஆலோசனையை நாம் பொருட்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையாக பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு 7 கண்கள், பரிசோதிக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர். 2வதாக உற்சாகப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில் உலாவும் பொழுது, நம்முடைய இருதயங்களிலே உலாவும் பொழுது உற்சாகம், சந்தோஷம், உற்சாகம் தரக்கூடிய ஆவியானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பழகுங்கள். ஆவி, பரிசுத்தாவி என்று சொல்லாதிருங்கள். அந்த காலத்தில் அவசரப்பட்டு மற்ற மதத்தினர் வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். அவர்கள் போட்ட வார்த்தைகள் அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற தேவையில்லை. பரிசுத்தாவி உன்மேல் வரும் அல்ல. நம்முடைய வேதத்தில் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்க வேண்டும்? தூய ஆவி உன் மீது வருவார் என்று இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவர் உட்கார்ந்திருக்கிறவர் அல்ல, உலாவக்கூடிய ஆழ்த்தத்துவம் உள்ள ஆவியானவர். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர், the Holy Spirit is not it but he, பரிசுத்தாவியானவர் அது அல்ல, அவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவர், உலாவி வரக்கூடியவர் என்றெல்லாம் அவரை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சொல்லுவது யார்? ஆழ்த்தத்துவம் உள்ள ஆவியானவர். அவர். ஒரு ஆழ்த்தத்துவம் என்றால் 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். 1 உணர்ச்சி இருக்க வேண்டும். 2 புத்தி அல்லது அறிவு இருக்க வேண்டும். 3 சித்தம் இருக்க வேண்டும். There are 3 faculties in a personality: emotion,
இன்டலெக்ட் அண்ட் வில், 3 காரியங்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஆவியானவருக்கு எமோஷன் உண்டா? உணர்ச்சி உண்டா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள், அவர் துக்கப்படக்கூடியவர். எபேசியர் 4:30. 2, முதலாவதாக உணர்ச்சி, 2வதாக புத்தி அல்லது அறிவு. எல்லாவற்றையும் ஆவியானவர் ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அறிவு அவருக்கு உண்டு. 3வதாக சித்தம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லியும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், தேவன், தேற்றரவாளன், திரித்துவ தேவத்துவத்தின் 3ஆம் ஆழ்த்தத்துவம். அவருக்குரிய கனத்தை கொடுத்து அவரை அழையுங்கள். முதலாவதாக உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர், 2வதாக உற்சாகப்படுத்துகிறவர், நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். காரணம், ஆவியின் கனியோ அன்பு. அடுத்தது சந்தோஷம் தானே. உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியானவர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, நம்மை ஆண்டு வழி நடத்தும் பொழுது, நம்மோடு சேர்ந்து செயல்படும் பொழுது நம்மை உற்சாகத்தின் ஆவியினாலே கர்த்தர் நிரப்புகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர், 7 கண்கள். 2வதாக உற்சாகப்படுத்துகிறவர், 7 ஆவிகள். 7 ஆவிகள் அது எங்க? ஏசாயா பாருங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7 ஆவிக்குரிய அம்சங்களுள்ள பரிசுத்தாவியானவர். ஏசாயா 11:2, ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, பயம், கர்த்தர். 7 விதமான அம்சங்கள் கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7 கண்களுள்ள கர்த்தர், 7 ஆவிகளுள்ள ஆவியானவர். இன்னும் அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒளி வீசுகிறவர், உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், ஒளி வீசுகிறவர் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7 தீபங்கள், 7 தீபங்களாக விளங்கக்கூடியவர் ஆவியானவர் என்ற கருத்தையும் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 7 அக்கினி தீபங்கள் என்று சொல்லி வசனங்களிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:5, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அக்கினி தீபங்கள் ஒளி வீசக்கூடியவை, ஒளி வீசக்கூடிய பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஒளி வீசக்கூடியவர், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் தரக்கூடிய பரிசுத்த வசனங்களை எழுதி தந்தவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறதே, அந்த தீபங்கள் எல்லாம் வசனங்கள் மூலமாக பிரகாசிக்கின்றன என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக எல்லா சபைகளிலும் பரிசுத்தாவியானவர் உலாவி வரக்கூடியவர், உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், ஒளி வீசக்கூடியவர். முதலாவதாக எல்லா சபைகளிலும் ஆவியானவர். 2வதாக எச்சரிக்கும் ஆவியானவர், எச்சரிக்கக்கூடிய ஆவியானவர். ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எச்சரிக்கக்கூடியவர் எல்லாரையும் என்றும் சொல்லலாம். யாருக்கு காது இருக்கிறதோ அவர்கள் மட்டும் என்றும் சொல்லலாம். கேட்கிறதற்கு காதுள்ளவன். எல்லாருக்கும் காது இருக்கா? சிலருக்கு காது இல்லையே. காதை இழந்தவர்களெல்லாம் உண்டு. அந்த யோவான் 18ஆம் அதிகாரம் மல்குஸ் போன்ற பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் இழந்தவர்கள் உண்டே. காது இருந்தும் கேட்க மாட்டார்களே, செவிட்டு விரியன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே. சிலருக்கு காது ஆபரேட் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறதே. கேட்கிறதற்கு காது உள்ளவன். என்ன பொருள்? கேட்க ஆசை உள்ளவன், கீழ்ப்படிய விரும்புகிறவன், கேட்க கடவன். ஆண்டவர் வற்புறுத்தவில்லை. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ கேட்டால் கீழ்ப்படிந்தால் பிழைப்பாய், இல்லை என்றால் உன்னுடைய கதி அதோ கதி. எனவே எச்சரிக்கக்கூடிய ஆவியானவர் தனிப்பட்ட சபைகளை எச்சரிக்கிறார். தனிப்பட்ட சபைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிப்பை வழங்குகிறார். அது மட்டுமல்ல, தனி நபருக்கும் ஆண்டவர் எச்சரிப்பை வழங்குவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, 2ஆம் அதிகாரம்
வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. யாருக்கு ஆண்டவர் எழுதுகிறார்? யாருக்கு சில எச்சரிப்பின் வசனங்களை தொடர்ந்து சொல்கிறார்? முதலாவதாக சபைக்கு, 2ஆவதாக சபையின் தூதனுக்கு, 3ஆவதாக சபையில் உள்ள தனிப்பட்ட நபருக்கு. எப்படி? அடுத்த வசனம் பாருங்க. உன் கிரியைகளையும் என்று சொல்லி, 3ஆம் வசனம் நீ என்று சொல்லி, 4ஆம் வசனம் நீ என்று சொல்லி, 5ஆம் வசனம் நீ என்று சொல்லி, 6ஆம் வசனம் நீயும் என்று சொல்லி. சபைக்கு மட்டுமல்ல, சபைகளுக்கு மட்டுமல்ல, சபையின் தூதன் தூதுவர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட அங்கத்தினர்களுக்கும் ஆவியானவர் சொல்லுவதாக, எச்சரிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். தப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்கள், பாவத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், தங்களையும் தங்களுடைய திருச்சபையையும் கரைப்படுத்துகிறவர்கள், இவர்களை எல்லாம் கர்த்தர் கடிந்து கொள்வதாக பார்க்கிறோம். சபைகளை சகல சத்தியத்திற்குள்ளே வழிநடத்தக்கூடிய ஆண்டவர், ஒளியின் வெளிச்சத்திலே நடத்தக்கூடிய ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். மனந்திரும்பு மனந்திரும்பு என்று போதிப்பதாக பார்க்கிறோம். எபேசு சபையே, உன்னை இருள்மயமாக்கப் போகிறேன். சிம்னா சபையே, நீ ஜாக்கிரதையாக இரு. பெர்கபு சபையே, நீ விக்கிரக வழிபாட்டுக்கு பெயர் போனவன். தியத்திர சபையே, விபசாரம் செய்து கொண்டிருக்கிறாய், வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாய், கட்டல் கடையாக்குவேன். சர்தை சபையே, நீ 1ஆம் நம்பர் தூங்கு மூஞ்சி. லவோதிக்கே சபையே, நீ ஒரு வாந்தி. ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை ஒவ்வொரு சபைக்கும் விடுப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு சபையோ, சமூகமோ, நீங்களோ, நானோ, நாமோ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தாமல் இயேசுவானவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நிலைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு மாடு படுத்து கிடக்கிறது, வண்டி ஓட்டி பக்கத்தில் போகிறான், என்று சொல்கிறான். மாடு பார்த்து எழும்புகிறது. போ என்று சொல்கிறான். கட கட கடவென்று வண்டிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறது. கழுத்தை கொடு என்று சொல்கிறான். உடனடியாக கழுத்தை அந்த நுகத்துக்கு கீழே கொடுக்கிறது. 3 சத்தம். 1 2 போ, 3 கழுத்தை கொடு. 3 சத்தங்களிலே மிருகம் கீழ்ப்படுகிறது. எத்தனை சத்தங்களை கேட்டுவிட்டோம், எத்தனை பிரசங்கங்களை கேட்டுவிட்டோம். 30, 300, 3000, 3 சத்தங்களிலே மிருகம் கீழ்ப்படுகிறது. பாருங்க, சிலது 30 சொல்றதுக்கு பதிலாக 30 சொல்றாங்க. தப்பு. 3 நீ தானே சொல்றீங்க, 100 நீ சொல்லலையே. 300 நீ தானே சொல்லிங்க, 300 நீ சொல்லலையே. 3, 30, 300. தமிழை ஒழுங்காக நீங்கள் பேச படியுங்கள். 3 சத்தங்களிலே மிருகம் கீழ்ப்படுகிறது. எத்தனை சத்தங்கள், எத்தனை செய்திகளை நாம் கேட்டுவிட்டோம். நாம் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படுகிறோமா? ஏசாயா பாருங்கள், அந்த மாட்டை நாம் அங்கே சந்திக்கலாமே. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலோ என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அதற்கடுத்தாற் போல ஐயோ, ஐயோன்னு என்ன அர்த்தம்? ஆபத்துன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் பாலுங்கணத்தில் விழுந்து கிடக்கான். அவனுடைய பகைவன் வந்து பார்க்கிறான், ஒரு பாறாங்கல்லை எடுக்கிறான், அவனை நோக்கி வீசுகிறான். கல் தன்னை நோக்கி வரும் பொழுது அவன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? ஐயோ, ஐயோ. எந்த சூழ்நிலையிலே ஐயோ என்ற வார்த்தை அறிவிக்கப்படுகிறது பாருங்க. 4ஆம் வசனம், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயோ, ஆபத்து. எப்போ? பாவத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் மீண்டும் மிருகம் கீழ்ப்படுகிறது, மனுஷன் கீழ்ப்படியவில்லை. யாருக்கு ஆறறிவு? யாருக்கு ஆறறிவு? மிருகத்துக்கா மனுஷனுக்கா? மிருகம் கீழ்ப்படுகிறது, மனுஷன் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை அண்டிக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை நிலைத்திருந்து கனி கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக எல்லா சபைகளிலும் ஆவியானவர், இரண்டாவதாக எச்சரிக்கும் ஆண்டவர், மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரே, என்னதான் கண்டனங்களை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறாரே. அந்த லவோதிக்கா சபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். என்ன காரணம்? நீ குளிர்மின்றி அனலுமின்றி இருக்கிறாய், எனவே நீ வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை, உன்னை வாந்தி பண்ண போகிறேன். அந்த சபைக்கும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறாரே, ஏற்றுக்கொள்ளுகிறாரே. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறாரே. ஆலோசனை கொடுக்கிறார், அழைப்பு விடுக்கிறார், ஆதரவு அருளி செய்கிறார், அரிய பரிசுகளை வழங்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லா சபைகளிலும் என்னதெல்லாம்? முதலாவதாக ஆலோசனை கொடுக்கிறார், இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறார் என்றால் அழைப்பு விடுக்கிறார், மனம் திரும்ப சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவர்களை நிலைத்திருக்க சொல்லி ஆதரவு கொடுக்கிறார். ஆதரவு கொடுத்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லாமல் சொல்லுகிறார் எல்லாருக்கும். அது மட்டுமல்ல, அரிய பரிசுகள், உனக்கு அதை தருவேன், உனக்கு இதை தருவேன் என்று சொல்லி அரிய பரிசுகளை, அபரிமிதமான பரிசுகளை ஆண்டவர் அருளி செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். நீங்கள் உங்களுடைய திருச்சபையிலே அங்கத்தினராக இருக்கிறீர்களே, நீங்கள் திரு சரீரத்திலே அங்கமாக இருக்கிறீர்களா? அங்கத்தினராக இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை, அங்கமாக இருப்பது பிரயோஜனம். ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராக இருப்பதை பார்க்கலாம், ஆண்டவருடைய சரீரத்திலே ஒரு அங்கமாக இருப்பது பாக்கியம். ஆண்டவருடைய சரீரத்திலே அங்கமாக இருப்பது எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருந்து கனி கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தர் விரும்பக்கூடிய வாழ்க்கை ஆகும். பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே சரீரம், அதில் அங்கமாவது எப்படி? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய சரீரத்திலே அங்கமாக மாறுகிறோம். மீண்டும் சொல்கிறேன், அங்கத்தினராக வாழ்வதை விட அங்கமாக வாழ்வது முக்கியமான காரியம். இணைபறியாத அங்கமாக இயேசுவின் சரீரத்திலே நாம் ஒட்டி கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். அது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அபரிமிதமான கிருபை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சில முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே நாம் கற்றோம். என்னத்தையெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றோம்? முதலாவதாக எல்லா சபைகளிலும் ஆவியானவர், இரண்டாவதாக எல்லா சபைகளையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார், மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். அப்படியே அவர் ஆங்காங்கு தன்னுடைய வசனத்தினாலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினாலே காயப்படுத்தினாலும் காயப்படுத்தக்கூடிய அவர், காயங்கட்டக்கூடிய கர்த்தர் என்று புரிந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இரு கரங்களையும் ஆண்டவர் நீட்டி வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். பாரஞ்சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாருக்கும் இளைப்பல்ல, பாரஞ்சுமக்கிறவர்களுக்கு மட்டும். தண்ணீரிலே முங்கி கிடந்து நீச்சல் அடிக்கும் பொழுது, ஸ்விம்மிங் பூலிலே அல்லது கடலிலே, குளத்திலே, ஆற்றிலே முங்கி கிடந்து நீச்சல் அடிக்கும் பொழுது முதுகுக்கு மேல் இருக்கக்கூடிய பாரம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த தண்ணீரை விட்டுவிட வேண்டுமே, கடந்து வர வேண்டுமே என்று சொல்லி வெளியே வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணீர் கோரும் பொழுது அந்த பக்கெட்டின் எடை நமக்கு மிகுந்த கனமாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது. அப்படியே பாவத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு பாரம் தெரியாது, பாவத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டுமே என்று எண்ணக்கூடியவர்களுக்கு அந்த பாரம் தெரிகிறது. பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிறவர்களுக்கு மட்டும், பாவ பாரம் சுமக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த அழைப்பை ஆண்டவராகிய தெய்வம் திருவிளம் பெற்றுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி திருவிளம் பெற்றுகிறார். எனவே கர்த்தராகிய தெய்வம் நம்மை இன்றும் அழைக்கிறார். அவருடைய அழைப்பை பொருட்படுத்தி அவருடைய அழைப்புக்கு அடிபணிந்து அவருடைய சமூகத்துக்கு வருவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார்.
கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது என்று நாங்கள் அறிந்தோம் கர்த்தாவே. எல்லா சபைகளிலும் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஆவியானவர் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. எல்லா சபைகளும் உம்முடைய சொத்து என்பதை அறிந்தோம் கர்த்தாவே. எந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினர், ஒரு நபர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்குள்ளே திருத்துவ தெய்வமாக நீர் வாசம் பண்ணுகிறீர் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை அவ்வப்போது எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்புக்கு அடிபணிந்த ஆண்டவரே, மிருகங்களை விட மனிதர்களாகிய நாங்கள் ஆறறிவு படைத்தோம் என்று அறிவிக்கிறார்களே, அந்த அறிவோடு நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாரும். உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இருதயத்தை கடினப்படுத்தாமல் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களை நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களுக்கு ஆலோசனை தாரும், உம்முடைய அழைப்புகளை தாரும், ஆதரவுகளை தாரும். அரிய பரிசுகளை உமக்கு சித்தமான வேளைகளிலே நீர் எங்களுக்கு அருளி செய்வீர். அனைத்திற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.